Now, what we are seeing in the state of Tamil Nadu, on one side it's the DMK that has now started to sharpen the strategy. The principal opposition party, the AIADMK, is finding itself caught in the grip of old ghost and new ambitions. Can the fractured fortress of Jayalalitha's legacy stand united, or will it crumble under the weight of ego and power plays? Take a look. Tamil Nadu gears up for assembly elections next year. Alliances are taking shape, equations shifting. The AIADMK, the principal challenger to the DMK, has hit turbulence. The ghosts of expelled leaders are haunting the party's core. One among them, VK Sasikala, breaks her silence on India Today. The former aide of Jayalalitha says she's on the right path, hinting at a possible comeback. The chorus for unity is growing louder. Another expelled leader, former Chief Minister Pannirselvam, appears to be seeking a way back. தொண்டருடைய உணர்வுகளையும் தமிழக மக்களுடைய உணர்வுகளையும் மதித்து நடந்து பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார் முன்னேற்றக் கழகத்துடைய சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் சபதம் ஏற்போம் சமதம் வெற்றி பெறும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Senior party leader Sengotan, who was sacked from party posts, has defended his call for unity. வெளியே சென்றவர்களுக்கு சென்றவள் வேண்டுகோளை அதுதான் வைக்கிறார். நான் ஒன்றே உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன். நாட்டு மக்கள் நலன் கருதி, தொண்டர் நலன் கருதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று. The leaders hoping for a comeback are up against E. Palaniswamy, the former chief minister who now calls the shots in AIADMK. பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சித் தலைவி அம்மா, மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். இருவரும் தலைவர்களுக்கு வாரிசு இல்ல, இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசு. எவ்வளவோ பேர் உடைக்க பாக்குறாங்க, அத்தனையும் உங்கள் துணையோடு தாவடிபொடி ஆக்கிட்டு இருக்கிறோம். இது தொண்டர் நிறைந்த கட்சி, உயிரோட்டமுள்ள கட்சி, எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது. The hard line taken by EPS has angered his detractors. நான் சொல்லியிருக்கேன், முதலமைச்சர் வேட்பாளரை எங்களுக்கு துரோகம் இழைத்த ஒருவரை ஏற்றுக்கொள்வதில் எப்படி முடியும்? நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? யாராவது ஏற்றுக்குவாங்களா? எங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா? அதனால் வேட்பாளரை மாற்றிவிட்டால் வேறு யாரை வேண்டுமானாலும் வேட்பாளராக அறிவித்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். உறுதியாக நாங்கள் கூட்டணிக்கு மீண்டும். So with the countdown to 2026 having begun, what's next? Can the AIADMK rise above ego and history? Can it march as one or fall divided? Bureau Report, India Today.